3 நாள் தான் 3 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை. போன அன்னைக்கே வந்துட்டு பேங்க்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு வரும்போது வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஊருக்கு போயாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா ஐஸ்கிரீம்லாம் நல்லாவே கிடைக்கும். அவ பேர சொல்லி எனக்குன்னே சொல்லலாம். மறுநாள் அப்படியே ஏரலுக்கு வந்துட்டு கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக போயாச்சு. மங்கை ஜுவல்லர்ஸ்க்கு போனோனே மேடம் ஓவர் குஷி ஆயிட்டாங்க. ஜுவல்லரி ஷாப்லாம் போனா வர ரொம்ப குஷி ஆயிடுதா. அவளுக்கு தான் வாங்க வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு கொலுசை கை காட்டி அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபைனலா கிஃப்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லுக்காக வந்து கோல்டு செக்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க வச்சுக்கிட்டு அம்மா தங்கம் வாங்கித்தாங்க. கம்மல் நெக்லஸ் எல்லாம் கட்டிடுமா 5 ரூபா 10 ரூபா பொருள் மாதிரி. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து இவளுக்கு கோல்டு சில்வர் எல்லாமே நல்லா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கு. இந்த கண்ணாடி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா அங்கெல்லாம் பிரைஸ் அதிகம்னு சொல்லிட்டு வாங்குறதுல ஊருக்கு வரும்போது வாங்க நினைப்பேன். பட் மறந்துடுவேன். இதெல்லாம் மறக்காம வாங்கியாச்சு. 50 ரூபா தான். கடை நேம் ஞாபகம் இல்லை. வாங்கிட்டு வந்து என்னமோ நிக்கிறது படுக்கிறது எல்லாம் இந்த கண்ணாடியோடயே தான். புதுசா ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தா அதோடய கடந்து போராடுறது. உங்க வீட்டுல கிட்ஸ் எப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா இன்னொன்னு என்னங்கிற மாதிரி கண்ணாடி கூட சேர்த்து அழுது பிடிச்சு பறந்து ட்ரம்முமே வாங்கியாச்சு.